தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 6/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை. அதிகாலை 5 மணி 1 நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை. நட்சத்திரம் திருவாதிரை. அதிகாலை 5 மணி 1 நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம். நல்ல நேரம் காலை 7 மணி 45 நிமிடத்திலிருந்து 8 மணி 45 நிமிடம் வரை, மாலை 3 மணி 15 நிமிடத்திலிருந்து 4 மணி 15 நிமிடம் வரை. ராகு காலம் காலை 9 மணியில் இருந்து 10 மணி 30 நிமிடம் வரை. யமகண்ட மதியம் 1 மணி 30 நிமிடத்திலிருந்து 3 மணி வரை. குளிகை காலம் காலை 6 மணியில் இருந்து 7 மணி 30 நிமிடம் வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் விஷாகம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். அதாவது 4ஆம் இடத்ததிபதி சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நன்மை என்ற விஷயங்களை உண்மையாக சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல்கள் அரங்கேறும். பொதுவாகவே பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவனுக்கு வளர்ச்சி தர வருவதுதான் கிரக பயிற்சி என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஆதி வராக மூர்த்தியை வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய நாள். அதாவது சொந்த பந்தங்களில், தொழில் ரீதியான வகையில், உத்தியோகத்தில் அல்லது வியாபாரத்தில் எந்த மாதிரியான மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷ செய்திகள் கிடைக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்புகிற வாழ்க்கையை விட அமைகிற வாழ்க்கையை விரும்புவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவு ரிஷபராசியை சேர்ந்தவங்க பிரத்யா தேவதையை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் பெருகும். குடும்பாதிபதி ஸ்தானமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அன்பு பரிமாணங்களுக்கு மேலாக வாழ்க்கைக்கு தேவையான வசிய சக்திகளும் வசிய அமைப்புகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆக்கியவன் சிவன் என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க பிரகஸ்பதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள். அதாவது உறவு வகையில் செலவுகள் அப்படிங்கிறத விட அந்த உறவுகள் வகையில் வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அமையும். பொதுவாகவே பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய நாளாக, விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். சின்ன சின்ன வாட்ச்மேன் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசதி இல்லாவிட்டாலும் வைராக்கியம் இருப்பது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க அன்னலட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் பெருகக்கூடிய நாள். அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட, கைத்தறி தொழில் சம்பந்தப்பட்ட, கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கான ஸ்திரத்தன்மை நிலைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தையும் தன்மானத்தையும் நேசிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு
சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சித்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். அதாவது உங்களுடைய தளராத முயற்சிகளுக்கு திரளான நன்மைகள் பெருகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அசைவ உணவு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கூட ஆதாயம் பெருகக்கூடிய சூழல் மிகுதியாகும். பொதுவாகவே தொழில் வியாபாரத்தில் சாதாரண கற்பூர வியாபாரியாக இருந்தாலும் சரி, கசாப்பு கடையாக இருந்தாலும் சரி, கை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீதத்தையும் நாதத்தையும் வேதத்தையும் மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க சப்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நாள். அதாவது பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் தொகையாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மார்க்கெட்டிங் துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமை காலத்திலும் பருவ காலத்திலும் பாதை மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சொர்ணபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பணம் காசு சேரக்கூடிய நாள். அதாவது தனஸ்தானாதிபதி அனுகிரகமாக இருக்கிறதுனால பணம் காசு சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும். மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு அதாவது உங்களுடைய கல்வியில் உத்வேகம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கல்வியில் தடை ஏற்பட்டவர்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நாளாவது அழாத பணக்காரனும் இல்லை, ஒரு நாளாவது சிரிக்காத ஏழையும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க சௌபாக்கிய லட்சுமியை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. ஜென்ம ராசிக்கு அட்டமாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய, கைப்பட்டது விளங்கக்கூடிய, மனசளவனது இனம் புரியாத மன மகிழ்ச்சி பெருகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். ஏரோ நாட்டுக்கு இன்ஜினியர் படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, அதே மாதிரி விமான பணிப்பெண்ணா உள்ளவர்களுக்கு உங்களுக்கான வெகுமானம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறுவர்களுடைய விளையாட்டையும் பெரியவர்களுடைய பேச்சையும் மதிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க தையல் நாயகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து விதத்திலும் நினைத்த ஒரு காரியத்தை சாதித்து காட்டக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். பொதுவாகவே ராசி அதிபதி சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பல் மருத்துவராக உள்ளவர்களுக்கு நல் மருத்துவர் என்ற சிறப்புகள் கிடைக்கும். ஆட்டோ டிரைவராக உள்ளவர்களுக்கு சவாரி கிடைக்கலையே அப்படின்னு சடனப்பட்டவங்களுக்கு, சங்கடப்பட்டவங்களுக்கு சொந்த வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருமனம் இணைகிற திருமண வாழ்க்கையை ஒரே மனதாக வாழ்ந்து காட்டுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நாக தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நாள். அதாவது அடுக்கடுக்கான நன்மைகள் அள்ளி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகும். மெக்கானிக் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை மனதில் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவு கும்பராசியை சேர்ந்தவங்க உச்சிஷ்ட கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண பலம் பெருகக்கூடிய நாள். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன பண வருமானங்கள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். சின்ன சின்ன அயர்னிங் சம்மந்தப்பட்டது, லாண்டரி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன வியாபார தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிக்கிறவங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க.
நடிக்கிறவங்க நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தேவி கலைவாணி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்.